பண்ணைக்கீரை கடைக்கு போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. இது வந்து நான் செய்கிற மாரி செய்யுங்க. கீரைக்கு கொஞ்சம் முன்னாடியே தண்ணி ஊற்றிக்கலாமா. பாருங்கம்மா, பண்ணைக்கீரை இது. தக்காளி போட்டுக்கலாமா. தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாமா. பூண்டு போட்டுக்கலாமா. பூண்டு போட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாமா. பாருமா, கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணுமா. கொதிச்ச அப்புறம் வேகணும் நல்லா. அது நல்லா வந்த அப்புறம் தான் இந்த கீரை போடணும். பாருங்கம்மா, இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வேகணுமா. வெந்ததுக்கு அப்புறம் தான் கீரை போடணும். இது 4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிறோமா. இதில் மண் இருக்கும். கொள்ளுமோட்டில் ஏற்றுறதுனால மண் இது. 4 வாட்டி நல்லா கீரையை அலசி வைக்கணும். பூண்டுலாம் நல்லா வெந்து போச்சுமா. கீரை போட்டுக்கலாம். நல்லா அலசி வச்சுக்குதுமா. கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். கீரை வெந்துவிடும். அதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம். கீரை பாருங்கம்மா, கீரை நல்லா வெந்து போச்சு. இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கலாமா. தேவையான புளி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுன்னா புளி வந்து விடும். அப்படியே எடுத்து வரையலாம். கஞ்சி அப்புறம் தாளிச்சிக்கணும். பாருங்கம்மா, தண்ணி ஊற்றிட்டு கஞ்சிக்கலாம். இது நல்லா மெசி கடையணுமா. கஞ்சி தாளிச்சிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கஞ்சி வச்சுக்கிற கீரையில் இது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தாளிச்சிக்கலாமா. கடுகு 4 காஞ்ச மிளகா, கடுகு கொஞ்சம் ஒன்றே எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குமா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. நான் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.